வணக்கம். திருச்சிற்றம்பலம். வேயிரு தோழி வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசறு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு திதி என்ற அமைப்பு. ஒருவர் எந்த வருடத்தில், தமிழ் வருடம், ஆங்கில வருடம், எந்த மாதம், எந்த நாள், எந்த நட்சத்திரம் என்று அவர்களுடைய பிறப்பு ஜாதகத்திலே நாம் பார்க்கிறோம். அதிலே ஒருவருடைய பிறந்த கிழமை என்ன, திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், இவைகள் எல்லாம் அந்த ஜாதகத்திலே, அன்று பிறப்பு ஜாதகத்திலே அவர் எப்பொழுது பிறந்திருக்கிறாரோ, எந்த நேரத்தில் எந்த நாளில் பிறந்திருக்கிறாரோ அதற்கு தகுந்தாற்போல் அன்றைய வாரம், திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் குறிப்பிடப்பட்டிருக்கும். பொதுவாகவே மக்கள் அவரவருடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் எல்லோருக்கும் தெரியும், பிறந்த கிழமை தெரியும். ஆனால் திதி, கரணம், யோகம் இவை என்ன என்பதை பெரும்பாலும் ஒரு சிலரை தவிர மற்றவர்களுக்கு அது தெரியாது. அதை தெரிந்து அதை இயக்கவும் அவர்களுக்கு தெரியாது. ஜோதிடத்தில் செல்லும் பொழுது மட்டும் சில ஜோதிடர்கள் அதை பற்றி விளக்கம் சொல்லி, எப்படி நட்சத்திரத்திற்கு உண்டான தேவதை, அதிதேவதை, வணங்கக்கூடிய தெய்வங்கள் உண்டோ அதே போல பிறந்த கிழமைக்கும், திதிக்கும், யோகம், கரணம் இவற்றிற்கும் தேவதை, அதிதேவதை, அதற்குண்டான அமைப்புகளை பற்றி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் உண்டு. இப்பொழுது நாம் பார்க்க போவது ஒருவருடைய பிறப்பு ஜாதகத்திலே எந்த திதியிலே பிறந்திருக்கிறார், அந்த திதியினுடைய அதிபதி யார், அதிதேவதைகள் யார், அவர்கள் எங்கே அமர்ந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது ஒருவருடைய ஜாதகத்திலே எல்லா அமைப்புகளும் சரியாக இருந்தாலும் சில நேரங்களிலே கிரகங்களுடைய சுழற்சியின் காரணமாக பிறப்பு ஜாதகத்திலே உள்ள அந்தந்த கிரக அமைப்புகளை வைத்தும் தற்பொழுது அந்த கிரகங்கள் எங்கு நகர்ந்து கொண்டிருக்கிற வைப்பும் நாம் சுப அசுப பலன்களை தீர்மானிக்கிறோம். அதே போல ஒருவருடைய எந்த திதியிலே பிறந்திருக்கிறார்கள், அந்த திதியிலே பிறக்கும் போது திதி சூனியம் அடையக்கூடிய ராசிகள் எவை, இதனால் நமக்கு என்ன பலன் எப்படி ஏற்படுகிறது என்பதை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது அவசியம். அதற்கு முன் எந்த திதியிலே பிறந்திருக்கிறோமோ அந்த திதியினுடைய அதிபதி யார், அதிதேவதை யார், அந்த அதிதேவதை எந்த ஊரிலே அமர்ந்திருக்கிறார் என்பதை பார்த்து அவர்களை வழிபடும் பொழுது நமக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும். உதாரணமாக, ஒருவர் பிரதமை திதியிலே பிறந்திருக்கிறார் என்றால் அவருடைய அதிபதி துர்க்கை, அதிதேவதை அக்னி பகவான். அவரை எங்கே சென்று வழிபடுவது என்றால், பட்டீஸ்வரம் என்ற ஊரிலே இந்த அக்னி தெய்வமானது அங்கே உள்ளது. அங்கே இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனை வழிபட்டு வரும் பொழுது அவருக்கு வாழ்வில் நடக்கக்கூடிய சுப அசுவ பலன்கள் மிக சிறப்பாக வேலை செய்யும். அசுவ பலன்கள் நடக்கும் பொழுது நம்மளுடைய திதி தேவதைகளை நாம் வணங்கினால் அந்த அசுப பலன்களிலிருந்து நாம் ஓரளவு விடுபட முடியும். இப்படி மொத்தம் திதிகள் தேய்பிறை, வளர்வரை திதிகள் 15, தேய்பிறை திதிகள் 15, பௌர்ணமி அமாவாசையுடன் சேர்ந்து இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு அதிபதி, அதிதேவதைகள், வணங்கக்கூடிய தெய்வங்கள், ஊர்கள் குறிக்கப்பட்டுள்ளன. இவற்றை முறையாக அறிந்து அவர்களை வழிபடும் பொழுது நமக்கு எல்லா வளமான நன்மைகளும் நம்மை வந்தடையும் என்பது
ஜோதிட சாஸ்திரத்திலே கூறப்பட்டுள்ளது. எனவே வாடிக்கையாளர்கள் எம்மை தொடர்பு கொண்டால் அவர்களுடைய சுய ஜாதகத்திலே அவர்களுடைய திதி தேவதை, அதிதேவதை வழிபாடு இவைகளை அனைத்தும் தெளிவாக எடுத்து கூறி அவர்களுக்கு நல்வழி காட்ட முடியும் என்று கூறிக்கொள்கிறேன். அனைவரும் அதை பின்பற்றி வாழ்விலே அனைத்து வளங்களும் நலன்களும் பெற வேண்டும், நல்ல உடல் நலமும் மனவளமும் பெற வேண்டும் என்று அன்போடு கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.